Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. இனியா புது சீரியலில் வராங்க, அதுவுமே புது சேனலில். இது டோட்டலாக அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு தான் சொல்லலாம். இவங்க பார்த்திங்கன்னா நிறைய சீரியல்ஸ் அப்படின்னு இல்லை, குறிப்பிட்ட சீரியல்ஸ் தான் வந்து சன் டிவியில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இவங்க இப்போதைக்கு எந்த சீரியலுமே என்ட்ரி கொடுக்கல. மறுபடியும் சன் டிவியில் தான் வருவாங்க போல் அப்படிங்கிற மாதிரி சன் குடும்ப விருதுகளை பார்த்தப்போ தெரிஞ்சிச்சு. பட் சன் டிவியில் வரல, பட் வேறு ஒரு சீரியலில் வேறு ஒரு சேனலில் வராங்க. அது பார்த்தப்பே தெரிஞ்சிச்சு இது ஜஸ்ட் கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி தான். ஸோ இது வந்து கண்டினியூஸாக அவங்க வரதுக்கு சான்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க எந்த சீரியலில் வராங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக நான் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்ட்ரஸ் இனியாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா சன் டிவியில் எல்லார் மனசுலையும் பெரிய இடம் பிடிச்ச கண்ணான கண்ணே சீரியலில் கௌசல்யா அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணாங்க. ஸோ அவங்களால தான் பார்த்திங்கன்னா சீரியலோட மெயின் ஸ்டோரி ட்ராக்கே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த சீரியலில் பார்த்திங்கன்னா அவங்க எல்லார் மனசுலையும் பெரிய இடத்தையே பிடிச்சிட்டாங்க. அந்த சீரியல்லையுமே கொஞ்ச நாள் தான் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா வேறு எந்த சீரியல்லையும் என்ட்ரி கொடுக்காமல் இருந்தாங்க. நிறைய மூவிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா நாங்கள் ரெடி நீங்கள் ரெடி தான் சொல்ல ஒன் ஆஃப் த ஜட்ஜாக வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா சன் டிவியில் இவங்களோட என்ட்ரி வரவே இல்லை. சன் குடும்ப விருதுகளில் வந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ இவங்க எந்த சேனலில் வர போகிறாங்க அப்படின்னா டாப் 3ல் வந்துட்டு இருக்கிற ஜீ தமிழில் தான் இவங்க ஒன் ஆஃப் த சீரியலில் வர போகிறாங்க. அதுவுமே ப்ரைம் டைமில் தான் வர போகிறாங்க. ப்ரைம் டைமில் கரண்ட்டாக சாயந்தரம் 6:30 டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற வள்ளியின் வேலன் சீரியலில் இவங்க ஒன் ஆஃப் த கேரக்டருக்கு வராங்க. வள்ளியின் வேலன் சீரியலோட ப்ரொமோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ப்ரொமோலேயே அவங்களோட என்ட்ரி வர மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஜானகிக்கும் அப்புறம் நம்ம வள்ளியோட அப்பாவுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும், 60வது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சீரியலோட ஸ்டோரி ட்ராக் போயிட்டுருக்கு. ஜானகியை பார்த்திங்கன்னா நம்ம வேலன் கூட்டிகிட்டு வராரு. அந்த டைமில் ரவுடிங்க வந்து துரத்தி அடிக்கிறதுக்காக வராங்க. அந்த டைமில் திடீர்னு நம்ம ஜானகி வந்து ஒரு கார் மேலே விழுறாங்க. அந்த கார்லேருந்து இறங்கி வரவங்க தான் பார்த்திங்கன்னா நம்ம இனியா. அதுலேயுமே அவங்களோட நேம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா கவர்னராக வரும் இனியா அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் 1 or 2 எபிசோட்ஸ் கிட்ட கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி தான் அந்த சீரியலில் வருவாங்க போல். இருந்தாலுமே வர ஒரு ரோலையும் பார்த்திங்கன்னா ஒரு மாசான ரோலில் தான் வந்திருக்காங்க. ஆக்ட்ரஸ் இனியாவோட என்ட்ரிக்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.